திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடில இருந்தே பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி வந்தா ரொம்ப ஜாலியா ஈடுபாடா வந்து கும்பிடுவேன். பாதம்லாம் வரைஞ்சு, அப்பவே வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணி சாமி கும்பிடுவோம். அப்ப வந்து ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, நம்மளும் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில பொறந்திருக்கோம் போல. அதனால தான் வந்து கிருஷ்ணர் மேல ஒரு ஈடுபாடு, அன்பு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வந்து ரோகிணி நட்சத்திரம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்ன்னு சொல்லுவாங்க. அ என்ன கேட்டீங்கன்னா வந்து ஒரே ஒரு ப்ளஸ் என்னன்னா, நம்ம கிருஷ்ணருடைய நட்சத்திரத்தில பிறந்திருக்கோங்கிறத தாண்டி எனக்கு பெருசா எந்த ப்ளஸுமே எனக்கு வந்து தோணலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு நீங்க நல்லது செஞ்சாலும் நம்மள வந்து நல்லதா சொல்றாங்களோ இல்லையோ வச்சு செய்யாம போனாலே சந்தோஷங்கிற மாதிரி நமக்கு தோணும். நம்ம என்ன அன்போ, பொருளோ என்ன குடுத்தாலும் நமக்கு ரிட்டர்ன் வருமான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா கிடையாது. நீங்களும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்குங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணருக்கு வந்து நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வேற விதத்துல நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். பட் வந்து என்ன நமக்கு வந்து அதுல ப்ளஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ஒரு தூய்மையான மனசோட நமக்கு இருக்க முடியும். அது மட்டும் தான் நான் ப்ளஸ்ஸா ஃபீல் பண்றேன்.